வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A = 1,2,3, B = 2,3,5, C = 3,4 3 செட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து Dன்ற செட்டும் கொடுத்துட்டாங்க. 4வது செட்டாக 1,3,5. செக் இஃப் A intersect C cross B intersect D = A cross B intersect C cross D இஸ் ட்ரூ. ஓகேங்களா, இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரியே ஃபோர்த்து சம் எப்படி செஞ்சோமோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோமோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டாக பிரித்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்ப்போம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே 1 by 1 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ 5th சம் கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஏபிசிடி கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, இதைத்தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ண சொன்னதில் எல்ஹெச்எஸ்ஐ எடுத்து எழுதியிருக்கேன். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் எது ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய முடியும். ஓகேங்களா, ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ அப்போ ஏ கிராஸ் ஏ இன்டர்செக்ட் சி அப்படின்றத எடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஏ இன்டர்செக்ட் சி நம்ம ஏற்கனவே சொன்னோம். இன்டர்செக்ட் அப்படின்னாலே எது காமனாக இருக்கோ அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஏவோட செட்டை அப்படியே எடுத்து எழுதிட்டேன், சியோட செட்டையும் எடுத்து எழுதிட்டேன். இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை. அப்போ ரெண்டுக்கும் காமன் 3 அப்படின்றப்ப ஏ இன்டர்செக்ட் சி ஈக்குவல் டு என்ன வரும், எனக்கு 3 அப்படின்னு வருமா. ஏ இன்டர்செக்ட் சி ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இது ஏ இன்டர்செக்ட் சி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பி இன்டர்செக்ட் டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ பி வந்து 2,3,5 எழுதிட்டேன். இன்டர்செக்ட் 1,3,5 டியோட வேல்யூ. இதில் எது காமனாக இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ட் டி என்ன வரும், 3,5 எழுதலாமா. ஓகேங்களா, ஸோ ஏ இன்டர்செக்ட் சின்றது 3, பி இன்டர்செக்ட் டின்றது 3,5. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டையும் நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே தான் செய்ய போகிறேன். ஸோ ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் படி இன்டர்செக்ட் பண்ணும்போது ஏ இன்டர்செக்ட் சி கிராஸ் பி இன்டர்செக்ட் டி. ஸோ எடுத்தோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ட் சிக்கு 3 இருக்குது, செட்டு 3 கிராஸ் பி இன்டர்செக்ட் டிக்கு 3,5. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு செட்டையும் நான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஸோ அப்போ 3க்கும் இந்த 3,5ஐயும் நான் செட்டு சேர்க்குறேன். என்ன வரும் எனக்கு, இங்கே எழுதுறேன், ஏ இன்டர்செக்ட் சி கிராஸ் பி இன்டர்செக்ட் டி ஈக்குவல் டு 3,3 3,5. ஓகேங்களா, ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு முடிஞ்சிருச்சு. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு இருக்கக்கூடியது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் டி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கிறேன். செட்டு ஏ எழுதிட்டேன், செட்டு பி எழுதிட்டேன். ஓகேங்களா, ஸோ ரெண்டையுமே எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ 1ஓட இந்த 3 எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, 1,2 1,3 1,5. அதே மாதிரி 2ஐ வச்சு இதை 3ஐ கனெக்ட் பண்ணுறேன். 2,2 2,3 2,5. அடுத்தது 3ஐ வச்சு 3ஐ கனெக்ட் பண்ணுறேன். 3,2 3,3 3,5. ஓகேங்களா, ஸோ அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி முடிச்சிட்டேன். அடுத்தது என்ன இருக்குது, சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ சி கிராஸ் டி. சி கிராஸ் டி பார்த்தீங்கன்னா சி வந்து 3,4, டி வந்து 1,3,5. ஸோ இப்போ 3ஐ வச்சு இந்த 3 எலமெண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறேன். 3,1 3,3 3,5. ஓகேங்களா, ஸோ அதான் எழுதியிருக்கேன். அடுத்தது 4ஐ வச்சு 3 எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது 4,1 4,3 4,5. ஸோ இது 3ஐ கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் டி. ஓகேங்களா, ஸோ அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் டி. ஸோ இன்டர்செக்ட்னாலே ரெண்டுக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்கோ அதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செட்டு 1 2 3 தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் இருக்குது. ரெண்டுக்கும் காமன் 3 தான். அப்போ 3ஓடதுல தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரியலைன்னா பிரச்சனை இல்லை. 1,2 1,3 இந்த மாதிரி பார்க்கும்போது 1,2 இங்கே இருக்கான்னு பாருங்கள். இல்லை, 1,3யும் இல்லை, 1,5ம் இல்லை, 2,2ம் இல்லை, 2,3யும் இல்லை, 2,5ம் கிடையாது. 3,2 இருக்கா, ஸோ 3,2ம் கிடையாது. 3,3 இருக்கா, 3,3 இருக்குது. 3,5 இருக்கா, 3,5 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் தான் என்னது,
ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் டி அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் எழுதலாம். செட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா முன்னாடி சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 1ல் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அப்போ இங்கே வரக்கூடிய முதல் எலமெண்ட்டு தான் இங்கேயும் வரும். ஸோ அப்போ இங்கே 3ல் ஆரம்பிக்குது. அப்போ இங்கே 1ல் இருக்குது. இந்த 1 ரெண்டுலேயுமே இல்லைன்றப்ப ஃபஸ்ட்டு இந்த 1 செட்லேயே நம்ம பார்க்கணும் அவசியமே கிடையாது. இங்கே வந்து செக் பண்ணணும் அவசியமே கிடையாது. 2 இருக்குது. இங்கே 2 இருக்கா? ஸோ 2 இல்லை. அப்போ 2ல் இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட்டும் இங்கே வந்து செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இங்கே 3 இருக்குது. இங்கே 3 இருக்குது. அப்போ இதுக்கான எலமெண்ட் என்னவோ இது 3யும் தான் நம்ம இங்கே வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி செக் பண்ணோன்னா நமக்கு வேலை மிச்சம். இல்லை நான் வழக்கம் போல் எனக்கு அதெல்லாம் தெரியலை அப்படின்னா நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். டைம் தான் கொஞ்சம் எடுக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எதையுமே நம்ம ஈஸியாகவும் சுலபமாகவும் தான் செய்ய கற்றுக்கணும். அதுதான் மேக்ஸோட ட்ரிக்ஸே. ஸோ அதனால் இப்போ சொன்னது மைண்டில் வச்சுக்கோங்க. 1 இருக்குது, இங்கே 1 இல்லை. அப்போ 1ஓட எலமெண்ட்டை செக் பண்ண அவசியம் இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. 2ஓட எலமெண்ட்டு இங்கே செக் பண்ண அவசியம் இல்லை. 3 இருக்குது. ஸோ அப்போ 3ஓட எலமெண்ட் இங்கேயும் 3 இருக்குது. இங்கேயும் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸி. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 3,3 3,5. ஈக்குவேஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 3,3 3,5. ஸோ ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு எழுதிடலாமா? இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1 5th சம்மு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.